Poco F4 இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அதனால இந்த வீடியோல அந்த ஃபோன்ல என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Poco F4 போக்கோட F சீரிஸ் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரிஸ். ஸோ அந்த சீரிஸில் வரப்போகிற ஒரு ஃபோன் தான் இந்த F4. ஸோ Poco அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ரீபிராண்ட் தான். அதே மாதிரி இந்த ஃபோனுமே ஒரு ரீபிராண்ட் தான். Redmi K40s அப்படின்ற சேனல் லான்ச் ஆன ஒரு ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த Poco F4. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும் ஒரு சின்னதாக டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கண்ணா ஷேப்பில் இருக்க ஒரு கேமரா என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கிது. பட் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் கிடையாது, பட் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்மி போக்கோவில் இருக்கிற அந்த IR சென்சார் அதுவுமே இதில் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195 கிராம்ஸ் இருக்க போது, திக்னஸ் 8 mm இருக்க போது. ஸோ வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஃபோனை. தென் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு 6.67 இன்ச் கொண்ட 4th ஜென்ரேஷன் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 120 Hz சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ கேமிங்க்கு நல்லா இருக்க போகுது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragon 870 Mi 11X அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். அந்த ஃபோன்லேயுமே இதே ப்ராசஸர் தான் இருந்துச்சு. இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாலிஷ்டு வெர்ஷன் ஆஃப் 865 அப்படின்னு சொல்லலாம். 865 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். என்னதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த 888 ஆகட்டும் இல்லை 8 Gen 1 ஆகட்டும் ரெண்டுமே இந்த தேர்மல்ஸில் நிறையவே பஞ்சாயத்து பிடிச்ச ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 865 நல்லா ஸ்டேபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ப்ராசஸர், தேர்மல் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ அந்த ப்ராசஸரை நல்லா இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராசஸராக கொடுத்துருக்காங்க. போக்கோட சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 870ஐயும் 888ஐயும் 8 Gen 1ஐயும் வச்சு த்ராட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக த்ராட்டில் இருக்குது கம்பேரிங் டு அதர் ரெண்டு ப்ராசஸஸ். அது மட்டும் இல்லாமல் 865 ப்ராசஸரை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 865 உள்ள ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் தான் இது. அடுத்து கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 MP, செகண்டரி அல்ட்ரா வைட், அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா யூஸே இல்லாத அந்த 2 MP அதனால் கழட்டி விட்டுருங்க. 64 MP பார்த்தீங்கன்னா நமக்கு OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி K40sக்கும் இந்த ஃபோனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இந்த 64 MP தான். K40sல நமக்கு 48 MP சென்சார் கொடுத்துருப்பாங்க. இதில் 64 MP OIS கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OIS இருக்கிறதுனால நம்மளால் ஸ்டேபிளாக வீடியோ எடுக்க முடியும். வீடியோன்னு சொல்கிறப்ப வந்து இதனால் 4K 30 FPS சப்போர்ட்டும் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக சொல்ல போனால் 865 8K சப்போர்ட் வரையும் பண்ண முடியும். பட் இதில் இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்காக இதில் எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிமிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 4K 30 நீங்கள் எடுத்துக்கலாம். தென் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 20 MPக்கான செல்ஃபி கேமரா வரப்போகுது. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக தான் இருக்க போகுது. தென் அப்புறம் இந்த ரேம் மெமரி இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோனில் நமக்கு LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் 256 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வேரியண்ட்டும் இருக்குல்லே ஹையர் வேரியண்ட் அப்படின்றனால ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து LPDDR5 ரேம் ப்ளஸ் இதோட மெமரி வந்து UFS 3.1 ஃபாஸ்டான மெமரி தான். ஸோ அதுவுமே நல்ல விஷயம் தான். தென் அடுத்து இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய பேட்டரி. இந்த ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4500 பார்க்குறப்ப அது கம்மியாக தான் இருக்கலாம். கண்டிப்பாக அது கம்மி தான். ஏன்னா 120 Hz 4500 அப்படின்னு பார்க்குறப்ப இது கம்மி தான். ஆனால் இதை டேக்கிள் பண்ணுற மாதிரி 67 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே வரப்போகுது. ஸோ குறைஞ்சாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் எடுத்துக்க முடியும். தென் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு அப்கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதெல்லாம் தவிர்த்து மிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு 5G சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன மாதிரி தான் மைக்ரோ SD கார்டு, அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். தென் இதெல்லாமே மொத்தமாக சேர்த்து நமக்கு ஜூன் 23 லான்ச் ஆக போகுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 27,000க்கு இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த 27,000க்கு இந்த 12-256 அப்படின்ற ஒரு வேரியண்ட் ஒரு நல்ல ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை அதே 27,000க்கு 8-126 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா செம்ம காண்டாயிரும். அப்போ வந்து அது அதிகமாக ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியும். ரைட்டா? சரி, எல்லாமே சொன்ன இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒன்றுமே பேச மாட்டேறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்தால் இது Android 12 தான் ரன் ஆக போகுது. Poco இந்த ஃபோனுக்குலாம் Android 12 அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா அது என்ன Android 1 நமக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. வெறும் MUI மட்டும் தான் நமக்கு மேலே தெரிய போகுது. அந்த MUI பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக எதுவும் பிரச்சனை வரலை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த MUI விஷயத்தில் வந்து எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது. பட் வேறு வழியில் இல்லை, MUI தான் வரப்போகுது. மேபி இல்லை இஷ்யூ எதுவும் இல்லாமல் வரும் அப்படின்ட்டு நம்புவோம். நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ
வெயிட் பண்ணி வாங்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். தென் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.